ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா உனக்காக சீரடியிலிருந்து மடியில் ஏந்தி கொண்டு வந்த இந்த உதியை தொற்றுட்டதானே? கண்டிப்பா இன்று இரவுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும். இனிமே உன்னை விட்டு யார் போனாலும் என்ன சொன்னாலும் கூட நீ எதுக்கும் வருத்தப்பட தேவையில்லை. சாப்பிடாம தூங்காம அதை எதையும் நினச்சி நீ வருத்தப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த சாயப்பா இப்போது உனக்கு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு போனவங்களே உன்னை மறந்துட்டு சந்தோஷமா வாழும்போது நீ எதுக்காக அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நீயும் உன் வாழ்க்கையை அவங்க முன்னால சிறப்பாக சந்தோஷமா வாழ்ந்து காட்டு. நீ நினச்சது நடக்கலை, நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு நீ கலங்கி போகக்கூடாது. உனக்காக சிறப்பான ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நேரமும் காலமும் தக்க சமயத்தில் அதை உன்கிட்ட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துரும். நீ பொறுமையாக இருக்கணும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை விட்டு யார் விலகி போனாலும் அதுக்காக நீ கவலைப்படவும் அழுகவும் வேண்டாம். உனக்கு துரோகம் செய்கிறவங்களும் உன்னை அலட்சியமாக மதிக்காமல் நடத்துகிறவங்களும் உன் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும். உன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் நினச்சி எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்ற புரிதலை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே நீ எதுக்கும் கவலைப்பட மாட்ட. உன் வாழ்க்கை துணை இப்படி இருக்காங்களே, இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. யார் யார் கூட சேரணும், யாருடைய குடும்பம் யார் மூலமாக விருத்தி அடையணுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். நீ அன்பான அழகான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே. நீதான் எனக்கு எல்லாமாக இருந்து என்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் சாயப்பான்னு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். என்னை விட்டால் உனக்கு வேறு யாரையும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். வாழ்க்கையில் எல்லாரும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது அதற்கேற்ற மாதிரி மாறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். நீ எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. மனிதர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற சம்பாத்தியம் செல்வம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகலாம். ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போக நான் விடமாட்டேன். இந்த சாயப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நீ என் ஆலயத்துக்கு வராமல் இருந்தாலும் கூட நான் யாரையாவது உனக்காக அனுப்பி எப்படியாவது உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. மற்றவங்க எவ்வளவோ என்னை பற்றி பேசும்போதும் உன் காதுபட என் புகழை பெருமையாக சொல்லும் போதும் கூட உனக்கு என் மேலே வராத நம்பிக்கை தானே திடீர்னு ஒரு நாள் என் மேலே வந்துச்சு. சாய்பாபா நமக்கு நல்லது செய்வாருன்னு நம்பி என்னை தேடி வந்தேன். இப்போது நான் உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் உன்னால் என்னை விட்டுட்டு போக முடியலை பற்றியா? என்னைக்காவது எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன்னு நம்பிக்கையோடு என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க உன்னை இந்த சாயப்பா கைவிட மாட்டேன்றதை உனக்கு உணர்த்தி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காகவே இந்த உதியை தொட சொன்னேன். சந்தோஷம் கவலைன்னு எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடச்சி நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா உனக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். எல்லாத்தையும் நீ தான் கடந்து வரணுமே தவிர எதுவும் உன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போகாது. என்ன நடந்தாலும் அதை மறக்க முடியாட்டியும் கூட நீ அதை கடந்து வந்து தான் ஆகணும். எவ்வளவோ விஷயங்களை இழந்துட்ட, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, இருந்தாலும் என் மேலே நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா? என்னை சரணடைஞ்ச உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. யாரிடமோ எதையோ எதிர்பார்த்து உன்னை நீயே வர்த்திக்க வேண்டாமே செல்லமே. உனக்கு என்ன தேவைனாலும்
அதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசை எப்போதும் தெளிவாக வச்சுக்கோ. நடப்பது எல்லாம் உன் நல்லதுக்காகவே நடக்குதுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் மனசை முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிரு. அடுத்தவங்கக்கிட்ட எதையோ எதிர்பார்த்து கடைசியில் நீ தான் ஏமாந்து போகிற. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் என்னை மட்டும் நம்பி வாழ பழகு. இறை பக்தி உனக்குள்ளே இருந்தாலே நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். மாற்றம் வேணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னு என்னை தேடி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்துட்றேன். உன் பண பிரச்சனைக்கும் மன கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் ஒருத்தரை அனுப்ப போகிறேன். கூடிய சீக்கிரம் அவர்கள் மூலமாக உன் நிலைமை சரியாகும். உன் பிரச்சனை, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ நினைக்கிற அளவுக்கு இங்கு எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். முதல்ல பயப்படுறத நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு கவலைப்படாத. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சோதனைகளும் துன்பங்களும் சரியாகி உன் துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். தூக்கம் இல்லாமல் துக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இன்னும் எத்தனை நாட்கள் நான் கஷ்டப்படணுன்ற உன்னுடைய புலம்பல் சத்தம் எனக்கு கேட்காம இல்லை. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ என்னதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி உனக்கான நல்லதை செய்ய நினச்சாலும் சில விஷயங்களை உன்னால் மறக்க முடியாமல் அது உனக்கு வருத்தத்தை கொடுக்கறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு தோள் கொடுக்கவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை. நீ வருத்தப்படத்தை பார்த்துட்டு தான் உன் காயத்துக்கு மருந்து போட உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உறவுகளால் ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் முடிவு கட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கூட உண்டாக்கி நான் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே எல்லாமே மாறி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை தேடி வரும். தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டுக்கிட்டே இருக்குதல்லவா. இதோ உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ பொறுமையா என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் காயத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நீயே உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நான் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்ததே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகத்திரையை நீ அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது எல்லாரும் உன்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் எல்லாரும் உன்னை விட்டு கலண்டிக்கிட்டு போவாங்க. நீ எங்கே உதவி கேட்டுருவியோ, எங்கே அவங்கள வந்து தேடி நின்றுவியோ, அவங்கக்கிட்ட ஆறுதல் கேட்டுருவியோன்னு பயந்துக்கிட்டு சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகும்போது அவர்களுடைய உண்மை முகம் என்னன்னு உனக்கு தெரிய வரும் அல்லவா. அதுக்காக தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன். வந்த கஷ்டத்தை பார்த்து நீ ஒன்றும் பயந்து போக வேண்டாம். அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை செல்வ வளத்தோட சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடன் பிரச்சனை, நோய் நொடிகள், கஷ்டம், பகைன்னு அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய்
உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகுது. உனக்கான நல்ல வழி அமைச்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இனி எல்லாமே உன்னை சுற்றி நல்ல விதத்தில் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்.